Good morning. Today we shall see the use of the preposition of in different sentences. Of means உடைய in Tamil. இப்போ ராமனுடைய புத்தகம். அப்போ ராமாஸ் புக். இந்த பேருக்கு அப்புறம் மேலே இன்வெர்டட் கமா போட்டு எஸ் போட்டால் அதுக்கு பேர் அப்பாஸ்ட்ரஃபின்னு பேர். அப்போ உடையங்கிறத குறிக்கிறதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி நம்ம பயன்படுத்துகிறோம். தி புக் ஆஃப் ராமான்னு அர்த்தம். ஆனால் சொல்கிறது ராமாஸ் புக்குன்னு சொல்லணும். ஏன்னா ராமாங்கிறது ஒரு பர்சன். இந்த உயிருள்ள பொருட்களுக்கு உடையங்கிற பொருள் வரும்பொழுது அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பயன்படுத்துவோம். கிருஷ்ணாஸ் ஸ்கூட்டர், ஜான்ஸ் கார், சீட்டாஸ் புக் இப்படி வரும். ஆனால் ரெண்டு அப்பாஸ்ட்ரஃபி வந்ததுன்னு சொன்னால் அப்போ வேறு மாதிரி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு கிரண்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர். கிரண்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர், கிரணுடைய ஃப்ரெண்டோட சகோதரன். அப்போ ரெண்டு அப்பாஸ்ட்ரஃபி வருது. அப்படி பயன்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வர்ற மாதிரி அதை எழுதணும். அப்போ ஆஃப் பயன்படுத்த வேண்டியிருக்கும். யார் ரிசல்ட்டு? பிரதர். தி பிரதர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிரதருங்க, தி பிரதர் ஆஃப் கிரண்ஸ் ஃப்ரெண்ட். அப்போ கிரண்ஸ்னு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இப்போது டேபிளுக்கு கால்கள் இருக்குது, மனிதனுக்கு கால்கள் இருக்கும். எ மேன் ஹாஸ் 2 legs. எ மேன்ஸ் லெக்ஸ் அப்படி சொல்லுவோம். த கேர்ள்ஸ் ட்ரெஸ், த பாய்ஸ் கிரிக்கெட். ஆனால் இப்போ அகிரிணை பொருளாக இருந்தால் இப்போ டேபிளுக்கு கால் இருக்குது, எப்படி சொல்லுவீங்க? டேபிளுடைய கால்கள். டேபிள்ஸ் லெக்ஸ்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங். அப்போ அதுக்கு ஆஃப் உபயோகப்படுத்தி சொல்லணும். லெக்ஸ் ஆஃப் தி டேபிள், லெக்ஸ் ஆஃப் தி டேபிள், லெக்ஸ் ஆஃப் தி சேர், லெக்ஸ் ஆஃப் தி சேர், branch of the tree, branch of the tree இப்படி பயன்படுத்தணும். அடுத்தாப்பில் டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அங்கே ஒருத்தர் ஸ்பாட்லேயே போயிடுறாரு. அப்போ ஹி டைட் ஆன் த ஸ்பாட்டு சொல்லுவோம். அது அந்த இடத்திலேயேன்னு அர்த்தம். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கேன்சர் நோயில். அப்போ அதில் குணப்படுத்த முடியாமல் செத்து போயிடுறாரு. அப்போ ஹீ டைடு ஆன் கேன்சர் சொல்லக்கூடாது. ஹீ டைட் ஆஃப் கேன்சர், ஹீ டைட் ஆஃப் கேன்சர், ஹீ டைட் ஆஃப் மலேரியா, ஹீ டைட் ஆஃப் டைஃபாய்டு. ஆஃப்ங்கிறது என்ன வியாதியினால்னு வருதோ அப்போ ஆஃப் பயன்படுத்தணும். அடுத்தது அக்யூஸ் ஆஃப். ஒருத்தரை குற்றஞ்சாட்டுறோம், அதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது. அக்யூஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிளேம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ டோன்ட் அக்யூஸ் மீ ஆஃப் தி ஃபால்ட். அந்த குற்றத்திற்கு ஏன் மேலே குற்றச்சாட்டு சொல்லாத. டோன்ட் அக்யூஸ் மீ ஆஃப் தி ஃபால்ட். இப்போ அக்யூஸுக்கும் ஒரே மீனிங் வரக்கு முன்னாடி பிளேம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஆஃப் வராது. டோன்ட் பிளேம் மீ ஃபார் தி மிஸ்டேக், டோன்ட் அக்யூஸ் மீ ஆஃப் திஸ். இன்னொன்று, ஒரு புஸ்தகத்தில் 100 பக்கம் இருக்குது. த புக் கண்டைன்ஸ் 100 pages. அந்த புத்தகத்தில் 100 பக்கங்கள் இருக்கின்றன. இந்த கண்டெய்ன்ஸுக்கு பதிலாக கன்சிஸ்ட் உபயோகப்படுத்தலாம், உள்ளடக்கியதுன்னு அர்த்தம். அப்போது தி புக் கன்சிஸ்ட் 100 pagesன்னு சொல்லக்கூடாது.
த புக் கன்சிஸ்ட் ஆஃப் 100 பேஜஸ். அதாவது கண்டெய்ன்ஸுங்கிற மீனிங்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கன்சிஸ்ட் ஆஃப் அப்படி வரணும். ஸோ அப்பாஸ்ட்ரஃபிக்கு பதிலாக லெக்ஸ் ஆஃப் த டேபிள், லெக்ஸ் ஆஃப் த சேர், பிரான்ச் ஆஃப் தி ட்ரீ அப்படி வரும். இறந்ததற்கு நோய் காரணமாக இருந்தால் ஹி டைட் ஆஃப் கேன்சர், ஹி டைட் ஆஃப் மலேரியா, ஹி டைட் ஆஃப் காலரா அந்த மாதிரி வரும். குற்றம் சாட்டினான்னு வச்சுக்கோ, ஷி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் லேட், ஷி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்லணும். த புக் கன்சிஸ்ட் ஆஃப் 100 பேஜஸ் அப்படி சொல்லணும். ஸோ ஆஃப்ங்கிறத உடையங்கிற மீனிங்கில் வருது. ஆனால் அந்த ப்ரிப்போசிஷனை சென்டென்சஸில் இப்படியெல்லாம் பயன்படுத்தணும். இது தெரிஞ்சு இது தப்பு இல்லாமல் பேச பழகிக்கிட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிரும். ஹாவ் அ ப்ராக்டிஸ். தேங்க்யூ.